வேதம் இப்படி சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. அது அப்பா பிதாவே இல்ல, அப்பா டாடி. அவர் அப்பா தான், ஆனா அது என்னோட அப்பா. ஆண்டவருடைய சுபாவமே மன்னிக்கிற சுபாவம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எனக்கு அவர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்ற ஆள் மேலேயும் ஆண்டவர் எப்படிதான் இருக்காரு? அன்பாகவே. எல்லாரும் போய் ஜெபம் பண்றதுக்கு எப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, பரலோகத்துல உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அப்பாவை நினைக்காம அப்பாட்ட இருந்து நன்மையை மட்டும் நினைப்பாங்க. நான் சொல்றேன், அப்பாவை நினைங்க, நன்மை தன்னால வரும். ஒரே கன்ஃபார்மா மனசுல வச்சுக்கங்க, நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஏன்? அப்பாட்ட இருந்து என்ன வருது? நன்மையான ஈவு. இளைஞர்கள் நன்மையான ஈவு. அவர் நல்லவர் நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் வல்லவர் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னப்பா. ஏசாயா 63:16. தேவரே எங்கள் பிதாவாயிருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். வார்த்தையை கவனிங்க நல்லா. தேவரீர் எங்களுடைய, சொல்லுங்க, என்னவா இருக்கிறீர்? ஆங்கிலத்தில் ஃபாதர் என்று சொல்லுங்க, அப்பா. தேவரீர் நீர் எங்கள் அப்பாவா இருக்கிறீர். சத்தமா சொல்லுங்க, தேவரீர் நீர் எங்கள் அப்பாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். உங்க பேர்ல ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிவார். ஏனென்றால் அவர் தான் உங்க அப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். பூர்வ காலம் முதல் இது உம்முடைய. புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய நாமமும் என்னதான்? அப்பா தான். இப்போ சொல்லுங்க, அவர் யார்? சத்தமா சொல்லுங்க. அவர் நல்லவர் நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் வல்லவர் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னப்பா. தகப்பனே, தந்தையே, தலை மீற செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. சொல்லுங்க எல்லாரும், தகப்பண்ணி தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. அவரை பார்த்து, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை
அவர் நம்முடைய தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, பிதாவே நீர் எங்களை என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். எப்பொழுது அறிந்திருக்கிறீர்? ஆதி முதல் அறிந்திருக்கிறீர். உலக தோற்றத்திற்கு முன்னாடியே அவர் எனக்கு எப்பா எப்படி தான் இருக்காரு? சத்தமாக சொல்லுங்க, அப்பாவா இருக்கிறார். அந்த எண்ணம் உனக்குள்ள உருவாகட்டும். வேதம் சொல்லுகிறது, மார்க் 11:25 திருப்புங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். தப்பிதங்களை என்ன செய்யுங்கள்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன் உங்களை. எல்லாரும் என்னைய பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் உங்களை நான் மன்னிச்சிட்டேன். சத்தமா சொல்லுங்க. நீங்க என்னைய மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டாரு. நான் உங்களை மன்னிக்கலைன்னா ஆண்டவர் என்னையும் மன்னிக்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லோரையும் மன்னிக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, எல்லோரையும் மன்னிக்கிறோம். ஆண்டவருடைய சுபாவமே மன்னிக்கிற சுபாவம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? அவர் என்னைய தப்பு கண்டுபிடிக்கிற தெய்வம் இல்லை, அவர் மன்னிக்கிறவர். இந்த வசனத்தை பாருங்க, 11:25 சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல. அப்பா என்ன செய்கிறாரா? என் தவறுகளை என்ன செய்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தவறெல்லாம் அப்பா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். நல்ல வசனத்தை கரெக்டாக படிக்கணும். பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறார். இங்கே எத்தனை பேர் அவருடைய அப்பா அவனுடைய மன்னிப்பை பெற்று இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், அப்பா என்னை மன்னிச்சிருக்கிறார். பாருங்க, ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பான்னு அர்த்தம் இல்லையா? ஃபாதர்னா என்ன அர்த்தம்? அப்பா. ஆனால் எந்த பிள்ளையாவது தன் சொந்த தகப்பனை ஃபாதர்னு கூப்பிட்டுருக்கா? எப்படி கூப்பிடும்? சத்தமாக சொல்லுங்க, டேடி. எப்படி கூப்பிடும்? டேடின்னு கூப்பிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் எனக்கு அப்பா. டேடின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்பா தான். அவர் ஃபாதர்னா அப்பா. ஆனால் டேடினா சத்தமாக சொல்லுங்க, யாருக்கான அப்பா? அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. அதுனா அப்பா பிதா, பிதானாலும் அப்பானாலும் ஒன்றா தானே, ஒரே வார்த்தை தானே. ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னா அது அப்பா பிதாவே இல்லை, அப்பா டேடி. அவர் அப்பா தான், ஆனால் அது என்னோட அப்பா. அவர் உங்களுக்கு அப்பா தான், உங்கள் அப்பா என்னுடைய அப்பா. He is very close to my heart. He is my daddy. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நான் இப்போ அவரை எப்படி கூப்பிடுறேன்னா, நான் இப்போ எப்படி கூப்பிடுறேன்னா, ஆண்டவரே, இறைவனே, கர்த்தாவே அப்படிலாம் கூப்பிடுறது எப்படி இருக்குன்னா அது ஒரு பயங்கரமான
ஒரு காரியமாக இருக்குது. அவர் ரொம்ப ஃபாராக இருக்கார், ரொம்ப உயரமாக இருக்கார், ரொம்ப மகத்துவமாக இருக்காருன்றது மாதிரி தோணுது. அவனிங்க நான் எப்போ அப்பா டேடின்னு கூப்பிட்டேனோ அந்த மகத்துவம் உள்ள தேவன் எனக்காகவே மனித ரூபமாய் அவருடைய அன்பை என் மேலே வெளிப்படுத்தி அவருடைய மன்னிப்பை எனக்கு கொடுத்து விட்டார். அதை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அதனால் நான் இப்போ எப்படி கூப்பிடுகிறேன்னா அப்பா டேடி எல்லாம் சொல்லுங்கள். அவர் எப்படி கூப்பிட்றாரு? என்னை நீ எப்படி கூப்பிடணும்னா அப்பா டேடி. இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 2 சத்தியத்தை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். 2 சத்தியத்தை. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட் என்ற ஒரு சத்தியம். இன்னொரு சத்தியத்தை போதிக்கிறார். இதுவரையும் யாருமே அதை போதிக்கவில்லை. எந்த பரிசேயனும் அதை போதிக்கவில்லை, எந்த சதிசேயனும் அதை போதிக்கவில்லை, எந்த தீர்க்கதரிசியும் அதை போதிக்கவில்லை. இயேசு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார், நீ கேட்டால் கொடுக்குற ஒரு அப்பா இருக்கிறார். நீ கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிற அப்பா இல்லை, கேட்டால் எல்லாம் சொல்லுங்க கொடுக்குற அப்பா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தனோ எத்தனை. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தனோ எவ்வளவாய் இருந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறேன், நீ தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்று விளங்கிருச்சு. என்ன? எங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்காப்புல, நான் என்ன கேட்டாலும் தர்றதுக்கு ரெடியாக இருக்காப்புல. என் தலையை நான் கேட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் எங்கள் அப்பா, மை டேடி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இஸ் மை டேடி. தைரியமாக சொல்லுங்க. மாம்சத்தில் ஒருவேளை உங்கள் அப்பா இருக்கலாம், ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த அப்பாவை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தெய்வம் அவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், என் தலையை நிமிர செய்கிறது, என் தலையை நிமிர செய்கிற எங்கள் அப்பா. அதனால தான் நான் சொல்கிறேன், என் கேடகம், என் மகிமை எல்லாம் அவர் தான், எங்கள் அப்பா. நான் இனிமேல் கடவுள் ஆண்டவரை பார்த்து அப்பா, கடவுளே, தெய்வமே அப்படிலாம் சொல்கிறது இல்லை, சொல்ல மாட்டேன். பாருங்க, உங்கள் ஒரு போலீஸ், தமிழ்நாட்டுக்கே சூப்பரண்டன்ட் போலீஸாக இருக்கட்டும், எஸ்பி, டிஐஜி, எதுவாகனா இருக்கட்டும், அவர் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு மகன் முன்னாடி போய் நின்னாலும் அவர் என்ன தான்? சத்தமாக சொல்லுங்க. இல்லைப்பா, இப்போ நீ போலீஸ், குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நீ யூனிஃபார்ம் போட்டு வந்தாலும் நீ எனக்கு அப்பா தான், யூனிஃபார்ம் போடாமல் லுங்கி போட்டிருந்தாலும் எனக்கு அப்பா தான். நீ அப்பா அப்பா தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு தேவன் பிதா அப்பா நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் நம்புகிறேன், எங்கள் அப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் தருவார். எங்கள் அப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் தருவார், வேறு எதுவும் தரப்போகிறதில்லை. ஏன்னா நான் அவர்கிட்ட போய், நான் முதல்ல நான் நல்லவனே கிடையாது, அவர் என்னை பிள்ளையாக மாற்றினதே பெரிய விஷயம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னையவே அவர் பிள்ளைன்னு கூப்பிட்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருக்கு தைரியம் இருக்கும் என்று சொன்னால், அவரை அப்பா என்று கூப்பிடுவது அதை போல வேற ஒரு காரியமும் எனக்கு பெருசு கிடையாது. அப்பா, நன்மையான ஈவுகள் எத்தனை பேருக்கு அப்பாட்டிருந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா தரப்போறாரு. வேதம் சொல்லுகிறது,
பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சொல்லுங்க, நம்ம அப்பா சேர்த்து வச்சிருக்கிறாரா இல்லையா? நம்ம அப்பா சேர்த்து வச்சிருக்கிறாரா இல்லையா? தருவாரா தரமாட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மாம்சத்தில் வந்து நானே என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த பரலோகத்தின் அப்பா சொல்றார், மகனே மகளே, நான் மறுபடியும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என்னுடைய பாட், உனக்கு நன்மையை நிச்சயமா தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? நன்மை வரும், எனக்கு நன்மை பலனாக வரும். தரப்போறது யாரு? அப்பா டேடி. அப்பா டேடி சொல்லுங்க, அப்பா டேடி. இந்த பிள்ளை எப்படி வரப்போகுது? சொல்லுங்க சொல்லுங்க, இந்த பிள்ளை எப்படி வரப்போகுது? அப்பா டேடிட்ட இருந்து பர்ஃபெக்டாக வரப்போகுது. குழந்தை எப்படி வரப்போகுது? பேரப்பிள்ளை எப்படி வரப்போகுது? பேத்தி எப்படி வரப்போகுது? அப்பா டேடிட்ட இருந்து பர்ஃபெக்டாக வரப்போகுது. எதனா இந்த நன்மை அவர்கிட்ட இருந்து இறங்கி வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வரப்போகுது. ஒருவேளை எதிரிகள் நிறைய பெருகலாம், எதிர்த்தெழுவோர் நிறைய எழும்பலாம், ஆனால் சோர்ந்து போக போகிறதில்ல, தளர்ந்து போக போகிறதில்ல. தேவனின் கூடவே என்ன செய்கிறான்? படுத்துறங்கி மகிழ்த்துடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. எல்லாரும் சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்பா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? இரக்கமுள்ளவராய். சொல்லுங்க, அப்பா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கூட தேடி பார்த்தா கூட அவர்கிட்ட என்ன கிடையாது, கசப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை. அப்பா எப்படி தான் இருக்கிறாரு. என் மேலே எப்படி இருக்கிறார்? நான் நல்லவனே கிடையாது, என் மேலே அவர் எப்படி இரக்கமாக இருப்பார்? அவர் தான் மன்னிச்சிட்டாரே. பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்கிறார்? எல்லா தப்பையும், நான் பண்ண எல்லா தப்பையும், நான் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா தப்பையும், நான் பண்ண போகிற எல்லா தப்பையும் அப்பா என்ன செய்திருக்கிறார்? சொல்லுங்கள். நான் பாஸ்டர் தெரிஞ்சே தப்பு பண்ணலாமா? தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க, என்ன செய்யலாம்? ஆண்டவர் அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை வாசிங்க. ஆகையால் உங்கள் அப்பா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யார் மேலே? சத்தமாக சொல்லுங்கள். என் மேலே, என் சந்ததி மேலே அப்பா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நான் தூங்கும்போது, ராத்திரி தூங்க போகிறப்போ ரொம்ப சந்தேகத்தோடு போய் தூங்குறதில்ல. எனக்கு தண்டனை ரெடியாக இருக்கான்னு நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நான் படுத்தா அந்த அப்பா என் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்திருந்தாலும் அந்த அப்பா என் மேலே என்ன செய்கிறார்? ஏன்னா அவர் எங்கள் அப்பா. சொல்லுங்கள். நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்? நான் ஒரு பிரசங்கமாக நான் ஏன் பண்ணாமல் இந்த பாட்டோடு பாடுறேன் அப்படின்னா, இந்த பாட்டுக்கு ஒரு மகிமை இருக்குது, தேவன் அப்பாவாக இருக்கிறார்ன்ற ஒரு செய்திக்கும் ஒரு மகிமை இருக்குது. அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுடைய அப்பாவிடத்தில் சேருவதை நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் அப்பாவை நேசிக்கிறதை நிறுத்திடாதீங்க. மாறாக அப்பாவை நினைக்காம அப்பாட்ட இருந்து நன்மையை மட்டும் நினைப்பாங்க. நான் சொல்கிறேன், அப்பாவை நினைங்க, நன்மை தன்னால் வரும். சொல்லுங்க, அப்பாவை நினைங்க, நன்மை தன்னால் வரும். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திடுவே, ஏனெனில்
இல்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு. சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் என்னதான் கொடுத்தார்? உயிரோடு இருக்கிற வரை மன்னிப்பு கொடுத்தாரு. சிலுவையில் இருக்கும்போது என்னதான் கொடுக்குறாரு? சத்தமாக சொல்லுங்க, மன்னிப்பு. பக்கத்தில் கொண்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்கிறார், ஆண்டவர் உங்களை லவ் பண்ணுறாரு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, உங்கள் அப்பா உங்களை லவ் பண்ணுறாரு. இந்த லவ் தெரியாமல் தான் மற்ற லவ்வில் சிக்கிக்கிறது. இந்த லவ் தெரிஞ்சிருச்சுன்னா மற்றதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. கர்த்தர் என்னை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. வெட்கப்பட்டு போக மாட்டோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவங்க எங்கள் அப்பா, உங்கள் அப்பா டேடி. சொல்லுங்கள், அப்பா டேடி. உங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், டேடின்னு கூப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அப்பாவை நீங்கள் அப்பா டேடின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நின்று செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னைய வெக்கமே பட விட மாட்டார், உன்னை வெக்க அடையவே விட மாட்டார். 1000 மடங்கு நான் சொல்கிறேன். இந்த மாம்சம் அம்மாவோ அப்பாவோ நினைக்காததை காட்டிலும் அவர் உன் மேல் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், எங்கள் அப்பா அவர் எனக்கு சீக்கிரம் பாருங்களேன். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பிரசங்கம் பண்ணலை, நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போகிற வரையும் வேறு எதுவும் சொல்லிட்டு போகாதீங்க. அப்பா டேடி. நான் முழங்கால் படியிடுவதற்கு முன்னதாகவே என் தேவை இன்னதென்று அறிந்த என் அப்பா டேடி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லூக்கா 23:34 வாசிச்சோம் இல்லையா? என்ன 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 வசனம் அது? மன்னித்திருக்கிறார். சிலுவையில் தொங்கும் போதே ஒரு மன்னிப்பை கொடுத்துடுறார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, அறியாமல். இங்கே எப்படி சொல்றாரு? இங்கே எப்படி சொல்றாரு? ஆண்டவரே அவர்கள் அறியாமல். அறியாமல் செய்கிறதுனா என்ன அர்த்தம்? தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. ஏசாயா 53 எப்படி சொல்றாரு தெரியுமா? உன் மீறுதல்கள் நிமித்தம் அப்படின்றார். இங்கே அறியாமல் செஞ்சாங்க, அங்கே எப்படி செஞ்சாங்க? மீறுதல்கள் அப்படின்னா தெரிஞ்சே செய்கிறது. ட்ரெஸ்பாசஸ். ட்ரெஸ்பாஸ்னா என்ன? அத்து மீறுறது. ட்ரெஸ்பாஸ்னா என்ன அர்த்தம்? அத்துமீறி தெரிஞ்சே.
அந்த தடையை தாண்டறது, அதை செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஐயா மாதிரிலாம் சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை மன்னிச்சா. எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிட்டாரு. சொல்லுங்கள், அப்பா என்னை மன்னிச்சிட்டாரு. தெரிஞ்சு செஞ்சுருந்தாலும் தெரியாமல் செஞ்சுருந்தாலும் அப்பா என்னை என்ன செஞ்சிட்டாரு? நான் சொல்கிறேன், அப்பா என்னை மன்னித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே வரும் தெரியுமா? நான் எங்கள் ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூலில் வாசலில் ஒரு பெட்டி கடை, ஒரு ஆயா போட்டிருக்கோம். போகிறப்ப காசு கொடுத்து வாங்குவோம், 1 ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்குவோம். அப்போ நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கவும் கிழவிக்கு காசு நிறையா வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சுன்னா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடை பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபான்னு கடை ஏறி போச்சு பாருங்க. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா 3 கல்லறை இருக்கும். கல்லறையை தாண்டினா பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு செவுறு உடஞ்சிருக்கும். இந்த கிளவி ஸ்கூல் வாசலில் கடை போட்டிருக்கேன். 10 ரூபா பெரிய காசு கொடுக்க முடியாது. கிளவிக்கு பயந்து கல்லறைக்குள்ளே இறங்கி ஓடி பள்ளிக்கூடத்துக்கு போகிறது பல நாள் தேடி இருக்கும் போல. என்னடா 10 ரூபாய் கடையை வச்சுட்டு ஆளை காணாமே. நான் கிளவிக்கு பயந்து இங்கிட்டே ஓடுறது, கல்லறையை ஏறி குதிச்சு பள்ளிக்கூடத்துக்குள்ளே செவுத்தை தாண்டி ஓடுறது. ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாப்புல. இப்போ எங்கள் அம்மாவை கல்லறைக்குள்ளே ஏறி குதின்னு சொல்ல முடியுமா? எனக்கா கிளவி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. வாசலில் கடை போட்டிருக்கேன். கலாக்கா, புளியாங்கா, என்ன புளி உருண்டை, புளி பாக்கெட்டு, அச்சு முறுக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம். இப்போ பாருங்க, எங்கள் அம்மாவை பார்த்த உடனே நான் அவனை பிடிங்க அப்படின்னுச்சு. ஏன் அம்மா எதுக்கு அவனை பிடிக்க சொல்கிறதா? 10 ரூபாய்க்கு கடை வச்சுட்டு இவன் பல நாளாக வரக்கானா. எங்கள் அம்மா தலையில் ஒரு கொட்டு வச்சாங்க பாருங்க, நறுக்குன்னு கொட்டு வச்சுட்டு அந்த 10 ரூபாயை எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ கடனை, இப்போ கல்லறை ஏறி குதிக்கலை, அடுத்த நாள்ல இருந்து நேராக கிளவியை முறைச்சி பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள போகிறேன். ஏன்னா கடை அடைச்சிருச்சு. இப்போ நான் அடைக்கலை, எங்கள் அம்மா அடைச்சிட்டாங்க. 10 ரூபா எனக்கு பெரிய காசு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, எளிதாக மன்னிப்பு வந்துருச்சு. எங்கள் அம்மா கடன் அடைச்சிட்டாங்க. இப்போ கிளவி என்னைய சொல்ல முடியாது. இப்போ நான் தப்பிச்சு கிப்பிச்சு மேலே கல்லறை ஏறி குதிச்சுலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நேராகவே தைரியமாக தைரியத்தை கொடுத்தது எது? கடனை அடைத்தாகிவிட்டது, மன்னிப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. கான்ஃபிடென்ஸ். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, எங்கள் அம்மா எனக்காக அடைச்சிட்டாங்க. அதுதான் மன்னிப்பு கொடுக்குது. மன்னிப்பு என்ன கொடுக்குது? தைரியத்தை கொடுக்குது பாருங்க. திரும்பவும் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை பார்த்து பயப்படுறதுக்கு இப்போ மனசுக்குள்ள எந்த விதமான ஒரு ஐயமும் வர்றதில்லை. ஐயோ நான் என்ன இப்படி ஆளுன்னு சொல்றதில்லை. ஏன்னா நான் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. அவர் சிலுவையில் தொங்கும் போதே எனக்கு மன்னிப்பை கொடுத்துட்டாரு. அவர் சிலுவையில் தொங்கும் போது தெரிஞ்சு பண்ண தப்புக்கும் தெரியாத பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே என்ன கொடுத்து விட்டார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலையை நிமிர செய்வா தகப்பனே. 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 13வது வசனத்தை படிங்க.
பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். சொல்லுங்க, பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். எங்க அப்பா மன்னிச்சவர். நான் பண்ண தப்பையும் மன்னிச்சவர், நான் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பையும் மன்னிச்சவர். ஒருவேளை நான் பண்ண போகிற தப்பையும் எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்கிறாரு? அதனால தான் வேதம் சொல்லுது, பிள்ளைகளே பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும். என் மேலே அன்பு வச்சு, என் மேலே பாசம் வச்சு, என் மேலே நேசம் வச்சு என்னை மன்னிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் பண்ண தப்பு பெருசு. ஹலோ, நீங்கள் கவனிக்கிறீங்களா? நான் பண்ண தப்பு பெருசு. வெளியே தெரிஞ்சுன்னா விரட்டி விரட்டி அடிப்பாங்க. ஆனால் நான் பண்ண தப்பு பெருசு. ஆனால் எங்கள் அப்பா என் தவறை மன்னித்து விட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு எங்கள் அப்பாவை நான் அறிஞ்சிருக்கிறேன். எங்கள் அப்பா டேடியை எனக்கு தெரியும். என்னை மன்னித்தவரை நான் அறிவேன். என்மேல் பாசம் வைத்தவரை நான் அறிவேன். உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் அப்பாவை பார்க்கும்போது. எனக்காகவே சிலுவைக்கு ஒரு ஆள் அனுப்பி விட்டார். எனக்காகவே அவரை ரத்தம் சிந்த வைத்தார். எனக்காகவே அவரை மரணத்திற்கு உட்படுத்தினார். எனக்காகவே உயிரோடு எழுப்பினார். அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும் போகிறேன். எப்படி சொன்னார்? எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நான் எங்கே போகிறேன்? நான் என் அப்பாட்டையும் உங்க அப்பாட்டையும் போகிறேன். ஏசு என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் பயங்கரமானவர், கர்த்தர். இங்கே பாரு, பக்கத்துலலாம் வர முடியாது, நெருங்க முடியாது, அதெல்லாம் சொல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். அவர் உங்கள் அப்பா, அவர்கிட்ட தான் நான் போகிறேன், இல்லையா? 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, எல்லாம் சொல்லுங்க, அன்பு. என் மேல அப்பா எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? என் மேல கோபமா இல்லை. நிறைய பேர் நான் இன்னைக்கு பைபிள் படிக்கல பாஸ்டர், ஒரு வாரமாக பைபிள் படிக்கல பாஸ்டர், ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கார் பாஸ்டர். அதான் சொல்லுங்க, அன்பாகவே. எனக்கு அவர் தேவையில்லைங்க, எனக்கு அவர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆள் மேலேயும் ஆண்டவர் எப்படி தான் இருக்கார். எனக்கு அவர் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்கிற ஆள் மேலேயும் ஆண்டவர் எப்படி தான் இருக்கார். தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி தான் இருக்கிறார்? அன்பாகவே. எல்லாம் சொல்லுங்க, அன்பாகவே. மேலே படிங்க 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. போதும். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளைனா நான் அவரை எப்படி கூப்பிடணும்? அப்பா, டாடி. அதுதான் கான்செப்ட். நீங்கள் ஆண்டவர்னு கூப்பிட்டது போதும், நீங்கள் நல்லவர்னு கூப்பிட்டது போதும், நீங்கள் வல்லவர்னு கூப்பிட்டது போதும், சுகமாக்குகிறவர்னு கூப்பிட்டது போதும், வைத்தியர்னு கூப்பிட்டது போதும். இனிமே நீங்கள் எப்படி கூப்பிடணும்? எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை எழுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட காட்டி. தகப்பண்ணி தாங்குகிறீ,
தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு என்னதான் தேவன் தருவார் அப்படின்னா, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் அப்பாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்பாட்ட இருந்து என்ன வருது? நன்மையான ஈவு. எல்லாம் சொல்லுங்க, நன்மையான ஈவு. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து என்னதான் எனக்கு வருது? எல்லாம் சொல்லுங்க, நன்மையான ஈவு. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்கக்கூடாது. நல்லது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வருது. ஏன்னா அவருடைய பிள்ளை நான். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இங்கே பரிசுத்த ஆவின்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல போட்டிருக்கிறது நல்ல ஈவுன்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவின்னு போட்டிருக்கு, மத்த ஈவில் எப்படி போட்டிருக்கு? நல்ல ஈவு. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எதைத்தான் கொடுக்கிறாரு? ஒரே கன்ஃபார்மா மனசுல வச்சுக்கங்க, நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கும், நல்லது மட்டும்தான் என் பிள்ளைக்கு நடக்கும், தீமை நடக்காது. ஏன்? ஏன்னா அவர் என்னுடைய கேடகம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, லூக்கா 15வது அதிகாரத்தில். எல்லோரும் திருப்புங்க. இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். இந்த கான்டெக்ஸ்டுக்கு இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். லூக்கா 15:10 வசனத்தில் இருந்து வாசிக்கணும். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவையை நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். கவனிங்க, இந்த கதை என்ன? ஒரு அப்பா, 2 பசங்க. அதில் இவர் இளையவர், துடிப்பானவர், 4 விஷயம் தெரிஞ்சவர். அம்மா அப்பாக்கெல்லாம் புத்தி பத்தாது, இவருக்கு நிறைய புத்தி உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வளர்ந்த ஒரு தம்பி. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ புத்தி வந்துருச்சு. என்ன புத்தி வந்துருச்சு? அப்பாட்ட நிறையா காசு இருக்குது, வீட்டில் அண்ணன் நம்மளும் மட்டும்தான், அதனால் சொத்தை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போய் அப்பாட்ட போய் சொத்து பிரித்து கேட்குறாரு. அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தாரு, பல நாளாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்பா பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரிகிற ஒரு தம்பி. அதனால் சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க. தூர தேசத்துக்கு அப்பாவை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை. சில பேருனுடைய ஆசையே என்னென்னா, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை
நான் வாழ்கிறேன். அதுதான் உங்களுடைய எண்ணம். தம்பியும் அப்படி தான் போய் ரொம்ப தூரத்தில் போய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கை முழுவதும் எதை சுற்றி சுழலுகிறது என்றால் அந்த பணத்தை சுற்றி மட்டும்தான் என்ன செய்யுது. அவருடைய செல்வம் குறைவுபட தொடங்கின போது, அவரோட காசு கம்மியாக அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் வேலை கேட்குறாரு. இவரே பல பேருக்கு வேலை கொடுக்குறவர். நிலைமை எப்படி ஆகிப்போச்சு, இவர் போய் தொழில் பண்ணுற மாதிரி ஒரு நிலை மாறிடுச்சு. இப்போ போய் கேட்குறாரு. அவன் எப்படி ஆளாக இருக்கான் பாருங்க. பண்ணி மேய்க்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, பண்ணி மேய்க்க நீ போ அப்படின்னு சொல்லுவேன். பண்ணி மேய்க்கிறது அந்த தொழில் தப்பான தொழில் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு கதையை ஆண்டவர் சொல்கிறார். இவன் எவ்வளவு உயரமான இடத்துல இருந்து எங்கே வந்துட்டான் அப்படின்றத சொல்கிறார். இப்போது பன்றியை மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போகிற பொழுது என்ன நடக்குது பாருங்கள். 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். 3 நேரம் சாப்பிடலை, சாப்பாடு இல்லை. ஒரு மனுஷன் பண்ணி சாப்பிட்ற சவுடை சாப்பிட்டு பசி ஆத்திக்குவோன்ற நிலை எப்போ வரும்? இருக்கிறதுல சாப்பாடு போடாமல் பல நாள் பட்னியாக கிடக்கிறான். அவனுக்கு ஆசை அந்த பண்ணி சாப்பிட்ற தவிட சாப்பிட்டானாச்சும் நம்ம என்ன செஞ்சிருவோம், திருப்தி ஆயிரு, பசி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கேட்குறான். எனக்கு சோறு தான் போடலை பரவாயில்ல, எனக்கு சோறு தான் கிடைக்கல பரவாயில்ல, இந்த பண்ணி சாப்பிட்ற இந்த தவிடனாச்சும் என்ன செய்யுங்க. ஆனால் அதை கூட யாரும் என்ன செய்யலை. அவனுக்கு போடப்பட்டிருக்கிறது, ஒருவனும் அதை அவனுக்கு, பைபிள் என்ன போட்டிருக்கு, ஒருவனும் அதை அவனுக்கு, அந்த பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை கூட அவனுக்கு என்ன செய்யலை, யாரும் கொடுக்கல. இப்போ பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, சொல்லுங்க என்ன தெளிந்த போது, புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். யார நினைக்கிறார் புத்தி வந்தோன்னு? தகப்பன, அப்பாவா? எங்க அப்பா வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு, எங்கள் அப்பாட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடை தேவன் என்ன செய்கிறாரு, எங்கள் அப்பா கொடுக்குறாரு. ஆனால் நான் என்னவா இருக்கிறேன், பசியில் என்ன செய்கிறேன். பிள்ளைகள்லாம் கையை தூக்குங்க. இங்கே இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லோரும் கை தூக்குங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, அதுக்காக நன்றி சொல்லு கடவுளுக்கு. ஏன் தெரியுமா, இந்த சாப்பாடு கூட ஒருத்தனுக்கு இல்லாமல் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை போய் சாப்பிட்றதுக்கு போகிறான். ஆனால் அவனுக்கு அது கூட என்ன செய்யலை, கிடைக்கல. ஆண்டவர் இங்கே இவனுக்கு இப்போ அப்பாவை பற்றி நினைக்க தோணுது. எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா வேலைக்காரங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. அடுத்த வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்றான். தம்பிக்கு புத்தி வந்தவன தம்பி என்ன சொல்றாருன்னா, அப்பாவை நினைக்கிறாரு நிறைய சாப்பாடு அங்கே இருக்கு. அப்பாவை நினைக்கும் போது எதை நினைக்கிறாரு, அப்பாவை நினைக்கும் போது எதை தான் நினைக்கிறாரு, சாப்பாடை மட்டும் தான் நினைக்கிறாரு. அப்பாவை நினைக்கல. எங்கள் அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சரி ரைட், இப்போ எழுந்து எங்கே போவோம், அப்பாட்ட போய் சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்பாவை தேடி போகிறாரு. போனாங்க, என்ன நடக்குது பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கவனிங்க, எம்பிட்டு நாளாக இந்த அப்பா அவனை வர்றதுக்காக காத்து கொண்டு இருந்தாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் அப்பா டெய்லி வாசலை பார்க்குறாரு. தூரத்தில் வர்றான். எங்கே வர்றான், சத்தமாக சொல்லுங்கள், எங்கே வர்றான்? அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நடைய வச்சா கண்டுபிடிச்சிட்டாரு. ட்ரெஸ்ஸு எதை போட்டிருக்காரு, இப்போ அழுக்கு ட்ரெஸ்ஸு. பண்ணி கூட இருந்தால் மணக்குமோ, அவ்வளவு நாட்டம். இவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். பண்ணிக்கூடையே கடந்து, பண்ணிக்கூடையே உருண்டு, சட்டை கிட்டெல்லாம் நாஸ்தி ஆகி, செருப்பு போச்சு, சட்டை போச்சு, எல்லாம் போச்சு.
அழகு போச்சு. இப்படி அழகா போன ஒரு டிக்கெட்டு அலங்கோலமா வந்தா எப்படி இருக்கும்? ஆனா அப்பாவுக்கு தெரியுது அவன் தான். எப்படி தெரிஞ்சு தெரியுமா? அவன் பண்ணிக்கிட்டு இருந்து படுத்து கிடக்கும் போதே அப்பா யோசனை வந்தோடனே இங்கே அப்பாவுக்கு என் மகன் என்னை யோசிச்சுட்டான். ஏன்னா நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவோம்ல, விக்கல் வந்த உடனே யாரோ உங்களை நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பாவுக்கு இப்போ யோசனை வந்துருச்சு, என் மகன் என்னை நினச்சிட்டான் அப்படின்னு. இப்போ வாசலில் வந்து நிற்கிறாரு. இவன் வருவானா இல்லையா? வர்றான். எப்படி போனா? அப்போ காசு எடுத்துகிட்டு போகிறப்ப மைனர் செயின், 10 விரலில் மோதிரம், டாலர் செயின் எல்லாம் போட்டு புது மாப்பிள்ளை கணக்கு அப்படி போனவர் இப்போ எப்படி வர்றாரு? இப்போ எப்படி வர்றாரு? எல்லாத்தையும் விற்று தின்னுபிட்டு அழிச்சிட்டு செருப்பு கூட இல்லாத அலங்கோலமாக வர்றார். அதனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அப்பா என்ன செய்யலை, நீ எப்படி அப்பாட்ட வந்தாலும் அப்பாவை நான் நிராகரிக்க மாட்டேன். அதான் அப்பாவோட அன்பு. நீ எப்படி வந்தாலும் அப்பா உன்னை நிராகரிக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்பா, டேடி. சொல்லுங்க, அவர் யாரு? நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையினுடைய வெயிட் உங்களுக்கு எந்த அளவு உள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு பெரிய, என்னுடைய உள்ளத்தில் அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வெளிச்சம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அப்பா, டேடி. அப்பா, நீங்கள் என்னுடைய அப்பா. என் ஜனத்துக்கு நீங்கள் அப்பா, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பா. நீங்கள் தான் அப்பா. அப்பா இல்லை, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அவர் தான் அப்பா. இவர் எழுந்து வர்றாரு. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இவரு நல்லவனா மாறுறாரு. என்ன சொல்றாரு? அப்பா, உங்களுக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நிறைய தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்கப்பா. இவர் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்த உடனே கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன கொடுக்குறாரு? நாத்தத்தான். இவர் எப்பயுமே பர்ஃப்யூம் யூஸ் பண்றவர். யாரு? அப்பா மனமோட இருக்கிறவர். வர்றவர் எப்படி வர்றாரு? நாற்றத்தோட வர்றாரு. அப்பா நாத்தத்தை பார்த்து ஒன்றும் பெருசா இது பண்ணல. அவனுக்கு அவர் பிள்ளை தேவை. இவர் வந்த உடனே சரண்டர் ஆகிறார். அப்பா, நான் வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருந்துக்கிறேன். இப்போ அப்பா என்ன சொல்லியிருக்கணும்? சும்மாறா, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பேசாரா அப்படிலாம் சொல்லியிருக்கணும்ல. அதெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்ல. இவன் பேசினதே அவர் கண்டுக்கவே இல்லை. அப்பா என்ன செய்கிறாரு பாருங்க. இவன் தொலைச்சிட்டு வந்தது, இவன் எல்லாத்தையும் அப்பா அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு. ஆள் அலங்கோலம். அப்பட வீர மாதிரி போனேடா. கடைசியாக நடந்த விஷயத்தை பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கவனிங்க, போறப்ப 10 விரல்ல மோதிரம் போட்டுட்டு மைனர் போனாரு. இப்போ இல்லை, வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? தொலைஞ்சு போனதை பற்றி பேசாத, புதுசாக போட்டு விட்டு. எல்லாம் சொல்லுங்க, புதுசாக போடுங்க, புதுசாக போடுங்க. ஆண்டவரே, என்ன காட்ட மாட்டேங்கிறீங்க கையை? யாருக்கு போட வேணாம் போல? புதுசாக போடுங்க. எனக்கு 10 விரல் இருக்கு ஆண்டவரே, புதுசாக போடு. நான் பாஸ்டர் இப்படிலாம் சொல்லி கொடுத்தா எப்படி மக்கள் வந்து ஆசைப்பட மாட்டாங்களா? இல்லையா? என்ன இப்படி? அவர் தானே போட்டு விடுறாரு. இவன் தொலைச்சிட்டு வந்ததான் அவர் தான் போட்டு விடுறாரு. இவன் என்னத்தை தொலைச்சிட்டு வந்தானோ அதை பற்றி அவர் கணக்கே கேட்கல. இங்கே வா, 1.5 பவுனு ஆள்காட்டி விரல்ல உனக்கு போட்டு விட்டேன், என்ன செஞ்ச அப்படி கேட்கல. பரவாயில்ல, என்னமோ செஞ்சுட்டான், ஆளு திருப்பி வந்துட்டான், போடுறா எல்லாத்தையும் புதுசா. அவனுக்கு கணக்கு அவன்கிட்ட கேட்காத. எப்படி வஸ்திரம்? வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரத்தை போடணும்னா இந்த அழுக்கெல்லாம் முதல்ல கழுவணும். ஆளை வேலைக்காரனை கூப்பிட்றான் பாருங்க. கூப்பிட்டு இவனை அப்படியே நீ என்ன போட்டு கழுவியோ இல்லை, இந்த நாத்தமே இருக்கக்கூடாது. எந்த நாத்தம்? இந்த தரித்திர நாத்தமே என்ன செய்யக்கூடாது? அப்பாட்ட வந்தேன்னா வாழ்க்கையில் தரித்திரம் ஓரத்தில் கூட இருக்காது. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்பா பார்க்க வரும்போது எப்படி வர்றாரு? இப்ப இப்படியே வர்றவரா? இப்ப அப்பா என்ன செய்யறாரு? மகனே,
தலைய நிமித்துறா. பரவாயில்ல, போன வரையும் போகட்டும். ஆஸ்தியில் பாதியை உனக்கு கொடுத்தேன், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொண்டு போனது ஆஸ்தியில், ஆனால் நீ போகிறதுக்குள்ளே நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன். இதில் இருக்கிற பாதியும் யாருக்கு தான்? அந்த உனக்கு இருக்கிற பாதியில் தான் இப்போ நான் என்ன செய்கிறேன்? மோதிரத்தை, புது ட்ரெஸ்ஸை, இல்லை சொல்லுங்க விலை உயர்ந்த வஸ்திரம், இல்லை சொல்லுங்க விலை உயர்ந்த வஸ்திரங்களாலே என் தேவன் என்னை உடுத்துவிக்கிறார். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனி தாங்குகிறே, எல்லாரும் சொல்லுவோம், என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்தவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலை நிமிர செய்பவர் நீரே. எங்க அப்பா என் தலையை நிமித்துவார், விலை உயர்ந்த வஸ்திரங்களாய் எனக்கு தருவார். நான் இழந்து போனதை என் கைகளிலே திருப்பி தருவார். அதோட நிப்பாட்டி இருந்தா முடிஞ்சிருக்கும். இவருக்கும் அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷத்தோட முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அப்பா அதுக்கு மேலே நிப்பாட்டலை. அதுதான் விஷயம். அடுத்து என்ன செய்றார் பாருங்க. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். கொளுத்த கன்று, நீ நான் மட்டும் சாப்பிட்றோம், ஊருக்கே சாப்பாடு போடுவோம், ஊருக்கே சாப்பாடு போடுவோம். விஷயம் என்ன தெரியுமா? விஷயம் என்ன? போகிறப்ப நீ எனக்கு அப்பனே கிடையாது, மூல சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு போனவன் இப்போ என்ன சொல்லி வர்றான் சொல்லுங்க? அப்பான்னு வர்றான். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எப்போ அப்பான்னு கூப்பிட்றீங்களோ அப்போ தான் அப்பாவுக்கு சந்தோஷம். நீங்கள் எப்போ அப்பா டேடின்னு கூப்பிட்றீங்களோ அப்போ தான் அவருக்கு சந்தோஷம். இவன் அப்பாவே வேணான்னு சொல்லிட்டு போனான், ஆனால் திருப்பி வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றான்? அப்பா, எங்கள் அப்பாட்ட நல்ல சாப்பாடு இருக்குது, எங்கள் அப்பாட்ட நல்ல சாப்பாடு இருக்குது, எங்கள் அப்பாட்ட உயர்ந்த வஸ்திரம் இருக்குது. எங்கள் அப்பா, நான் சொல்கிறேன், அப்பா நினச்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே உயர் ரகமாக கிடைக்கும். அவர் உன் தலையை நிமிர செய்வார், தொங்க விடவே மாட்டார். வீட்டை சுற்றி பாதுகாப்பார், வேலைக்காரனை அனுப்பி பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாரெல்லாம் வேலைக்காரனை பார்த்துருக்கிறீங்க? அப்பாவுடைய வேலைக்காரங்க யாருன்னு தெரியுமா? அப்பாவுடைய வேலைக்காரங்க யாருன்னு தெரியுமா? தேவதூதர்கள். தேவதூதர்கள். எத்தனை பேருக்கு தேவதூதர்களுடைய ஒத்தாசை தேவை? தேவதூதர்களுடைய ஒத்தாசை தேவை. நான் சொல்கிறேன், அப்பாவை நினைங்க. நான் சொல்கிறேன், அப்பாவை நினச்சிங்கன்னா ஒத்தாசை அவர் அனுப்புவார். ஆமென். யாரும் எழுந்திருப்போம். இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிச்சு முடிக்க போகிறோம். போகிற வழியில் இல்லை, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, என் தகப்பன் என் அப்பா நன்மையானதை மட்டும்தான் எனக்கு தருவார். என்னை மன்னிச்சிருக்கிறாரு சிலுவையில். இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக என்னை மன்னித்திருக்கிறார். எங்கள் அப்பா, அப்பா டேடி, எல்லோரும் கரங்களை உயர்த்தி, அப்பா டேடிக்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் இந்த வரிகளை முழுவதும் பாட போகிறோம், உணர்வோட பாட போகிறோம். தகப்பனே, தந்தையே, தலை மீற செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து
விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பண்ணி தாங்குகிறீர், தகப்பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, தோல்வி என்றும் நமக்கில்லை. வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்திங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நான் உம்முடைய பிள்ளை. இப்பொழுது நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். நன்மையான ஈவுகள் மாத்திரமே என் அப்பாவிடத்திலிருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வேலைக்காரரை அனுப்பி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். அவருடைய வேலைக்காரர்கள் என்னுடைய வலதுபுறத்திலும் என்னுடைய இடதுபுறத்திலும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்கள். சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் என் தேசத்திலே என் குடும்பத்திலே அப்பா அனுமதிக்கிறதில்லை. நன்மையானவைகளை மாத்திரம், விலை உயர்ந்த காரியங்களை மாத்திரம், கனத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் அப்பா டாடி எனக்கு அளிக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம்ப்பா. குறைவில்லாமல் இருக்க போகிற நன்மையை மட்டும்தான் அனுப்பி போகிறீங்க. அவன் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப அந்த இளையகுமாரனுக்கு கொடுத்த அந்த நல்ல தகப்பனை நாங்கள் நினைக்கிறோம். மோதிரம், செருப்பு, வஸ்திரம், உணவு, பன்றி சாப்பிடுகிற தவிடுக்கு ஆசையாயிருந்த மனிதன் கொளுத்த கன்றுகளை அடித்து புசித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு அன்பு ஆண்டவரே, எவ்வளவு நேசம் உங்களுக்கு. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்பா நீங்கள் செய்கிறீங்க, நன்மையாக மட்டும் செய்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் அப்பா பாதுகாப்பை தந்திருக்கிறீர். என் பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே பலத்த சௌரியவான்களாக ஆண்டவரை வளரப்போகிறதற்கான நன்றி செலுத்துகிறேன். சபையை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உணர்வு பிள்ளைகளுக்கு மேலோங்கட்டும். அப்பா பிதாவே என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூப்பிடட்டும்.
இதை தொடர்ந்து இந்த தியானத்துக்கு கொண்டு வர உதவி செய்யுங்க. நான் அப்பான்னு கூப்பிடும்போது என்னென்னலாம் ஆசீர்வாதம் உண்டாகுதுன்றத பேச ஒரு வெளிப்பாட்டு அறிவை, அதை புரிந்து கொள்ள ஒரு வெளிப்பாடு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நன்மைக்கு பாத்திரவான்களாயிருக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் செய்கிற எல்லாவற்றிலும் உயர்வும் கனமும் உண்டாகும்படிக்கு ஜெபித்து வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.